வைரஸ் எக்ஸ் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுப்பு. ரயில் தண்டவாள பகுதியில் ரோந்து நடவடிக்கையை கேடிஎம்பி தீவிரப்படுத்தும். ஐசிடியில் மிதக்கும் கண்ணாடி நீர் சரிவு மிதவை விழுந்து பெண் காயம், போலீஸ் விசாரணை. குவாலத்தரங்கானு கடற்கரையில் 34 மனித எலும்பு துண்டுகள் கண்டெடுப்பு. நீண்ட நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் அமைதி பேரணியை அனுமதிக்கும் சட்ட திருத்தங்களுக்கு உள்துறை அமைச்சு பரிந்துரை. மக்கள் ஒன்று கூடுவதற்கான உரிமையும் சுதந்திரமும் இன்னமும் பராமரிக்கப்படுகிறது. ஆனால் பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கான தேவையை சீராக்குவதற்கு நியாயமான விதிமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் தலைநகரில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான பேரணியை தடுத்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் டச்சஸ்ரீ சைஃபுடின் இந்த விளக்கத்தை தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒன்று கூடும் சுதந்திரத்தை பற்றி அரசாங்கம் ஒருபோதும் அலைக்கழிக்கவில்லை. ஒன்று கூடும் சுதந்திரத்திற்கான உத்தரவாதம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத் 10(1)(b)யில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சுதந்திரமாக கூடுவதை நிலைநிறுத்தும் கடப்பாட்டை இன்றைய அரசாங்கம் கொண்டுள்ளது. இதனை அரசாங்கம் நிச்சயமாக பாதுகாக்கும். அதே நேரத்தில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத் 10(2)(b) தொடர்பான தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கின் நியாயமான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் செயல்படுத்த முடியும் என்று கூறுகிறது. அதனால்தான் இந்த 2 விவகாரங்களையும் ஒன்றாக படிக்க வேண்டும் என சைஃபுடின் வலியுறுத்தினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வைரஸ் எக்ஸ் நாட்டிற்குள் சத்தமில்லாமல் கொண்டு வரப்பட்டதாகவும் சுகாதார சேவை ஊழியர்கள் தடுப்பூசியை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. மேலும் சுகாதார சேவையில் உள்ள ஊழியர்களை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தூண்டும் இடுகைகளையும் சமூக ஊடகங்களில் தனது தரப்பு கண்டறிந்ததாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையல்ல என்பதோடு வைரஸ் எக்ஸ் அல்லது தடுப்பூசி எதுவும் கிடையாது என அவர் கூறினார். மேலும் எந்த ஒரு தரப்பும் அதன் ஊழியர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சிற்கோ அல்லது வேறு எந்த ஒரு அமைப்பிற்கும் முழு அதிகாரம் வழங்கவில்லை என்றும் டாக்டர் ஜுல்கிஃப்லி வலியுறுத்தினார். அதிகாரப்பூர்வ தளங்கள், குறிப்பாக சுகாதார அமைச்சின் சமூக ஊடக பக்கங்களில் இருந்து மட்டுமே உண்மையான தகவல்களை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தனது முகநூல் பதிவில் அவர் கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார நிறுவனமான WHO எக்ஸ் வைரஸை ஒரு புதிய தொற்றுநோய் அச்சுறுத்தலாக கணித்திருந்த போதிலும் அந்நோயின் அபாயம் குறித்து பொதுமக்கள் அதிக கவலை அடைய வேண்டாம் என 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் ரார்சி அபுபக்கர் கூறியிருந்தார். எதிர்காலத்தில் ரயில் தண்டவாள பகுதிகளில் அத்துமீறல் சம்பவங்களை தடுக்க, குறிப்பாக அதிகமாக மக்கள் ஊடுருவிய பகுதிகளில் உதவி போலீஸ்காரர்களின் துணையுடன் கட்டுப்பாடு மற்றும் ரோந்து பணியை கேடிஎம்பி எனப்படும் மலேசியன் ரயில்வே அதிகரிக்கவிருக்கிறது. நிறுவனத்தின் செயல்பாட்டு வளாகத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் சட்ட அமலாக்கத்துடன் செயல்படுவதை உறுதிப்படுத்த APAD எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்துடன் கேடிஎம்பி மேலும் விவாதங்களை நடத்தும் என கேடிஎம்பியின் நடவடிக்கை பிரிவின் தலைமை அதிகாரி முகமது ஜைன் மாத்தஹா கூறினார். ரயில் தண்டவாள பகுதியில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை தடுக்கும் முயற்சியில் தற்போதுள்ள சட்டத்தை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயில் சேவைகள் தான் எப்போதும் எங்கள் முன்னுரிமை என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சம்பவத்தில் காலை மணி 6:39க்கு ஜாலான் கஸ்தாம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பயணிகள் ரயில் தெலோப்புலாய் மற்றும் கில்லான் இடையே 34.734 கிலோமீட்டரில் ஊடுருவிய நபர் மீது மோதியதால் நிறுத்தப்பட்டது. இச்சம்பவத்தினால் 60 நிமிடங்களுக்கு மேல் பயணிகள் சேவையில் தாமதம் ஏற்பட்டது. Shot cold,
ஷாலாம் ஐசிடியில் உள்ள ஸ்கை சிட்டி நீர் பூங்காவில் கண்ணாடி நீர் சரிவில் இருந்து மிதவை ஒன்று பார்வையாளர் மீது விழுந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 20 வயது பெண் ஒருவர் புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் தனது குடும்பத்தினரும் அந்த நீர் பூங்காவிற்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் கண்ணாடி நீர் சரிவுக்கு அடியில் நடந்து கொண்டிருந்த போது மிதவை திடீரென விழுந்து அவரது உடலை தாக்கியது. எனினும் அவருக்கு கடுமையான காயம் ஏற்படவில்லை. ஷாலா மாநகர் மன்றத்தின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி நீர்பூங்கா கட்டுவதற்காக ஐசிடிக்கு ஒரு வளாகம் வழங்கப்பட்டதாக முன்னோடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. உரிமம் இல்லாமல் செயல்பட்டதற்காக 1995 ஆண்டின் ஸ்லாங்கோர் பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் சட்டத்தின் 6வது விதியின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்தப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 25,000 ரிங்கெட் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என இக்பால் கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. ஜப்பானின் யசியோ நகரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் ஒரு பெரிய ட்ரக் லாரியை விழுந்துள்ளது. பாதி லாரியை வெளியே எடுத்துவிட்ட போதிலும் அதன் 74 வயது ஓட்டுநர் இன்னமும் பள்ளத்தினுள் சிக்கியுள்ளார். அவரை தேடும் பணிகள் 3வது இரவை தாண்டியுள்ள நிலையில் அவர் உயிருடன் வருவார் என்ற நம்பிக்கை மெல்ல மங்கி வருகிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியில் இருந்து அவர் தொடர்பில்லை என்பதே அதற்கு காரணம். செவ்வாய்க்கிழமை காலை நெரிசல் நேரத்தில் டோக்கியோவுக்கு வடக்கே சுமார் 30 நிமிட பயண தூரத்தில் உள்ள யசியோ நகரில் உள்ள ஒரு சாலை சந்திப்பில் நிலம் அமிழ்ந்து அந்த ட்ரக் லாரியை விழுங்கியது. தொடக்கத்தில் சுமார் 10 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் ஆழமும் கொண்டதாக இருந்த அந்த திடீர் பள்ளம் பின்னர் அருகில் ஏற்பட்ட மற்றொரு பள்ளத்தோடு இணைந்து விரிவடைந்து விட்டது. பள்ளத்தை சுற்றிலும் நில அமைப்பு நிலையற்றதாக இருப்பதால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. போதாத குறைக்கு தண்ணீரும் உள்ளே புகுந்து விட்டது. இந்நிலையில் அம்முதியவரை மீட்கும் பணிகள் மேலும் தடைபடாதிருக்க உள்ளூர் வாசிகள் நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பள்ளத்தில் கழிவுநீர் கசிவு ஏற்படுவதை தடுக்க குளித்தல் மற்றும் துணி துவைத்தலுக்கான தண்ணீரை இயன்றவரை குறைக்குமாறு ஜப்பானிய அதிகாரிகள் 1.2 பில்லியன் யசியோ மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். அப்பகுதியில் குறிப்பிட்ட அளவு கழிவுநீர் சேகரிக்கப்பட்டு பக்கத்தில் உள்ள ஆற்றில் விடப்பட்டுள்ளது. கடினமே என்றாலும் யசியோ மக்களின் ஒத்துழைப்புடன் ட்ரக் ஓட்டுநரை எப்படியாவது மீட்டுவிட மீட்பு குழுவினர் இரவு பகலாக போராடி வருகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. குவாலத்தரங்கானோ பந்தாய் பத்து பூரோ 2 கடற்கரை அருகே மனித எலும்புக்கூடுகள் என நம்பப்படும் 34 துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து அது குறித்து தகவல் கிடைத்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி மொமானோ தெரிவித்தார். இதையடுத்து தரங்கானோ குற்ற புலனாய்வு துறையின் தடயவியல் பிரிவு சம்பவ இடம் விரைந்தது. JKR குடியிருப்புக்கு பின்னால் கைவிடப்பட்ட புதர் பகுதியில் அந்த எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. மேற்கொண்டு சோதனை செய்வதற்காக உடற்கூறு மற்றும் ரசாயன துறைக்கு அவை அனுப்பப்பட்டன. எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தருகே பழைய சுடுகாடு எதுவும் இருக்கின்றதா அல்லது அது தனியாருக்கு சொந்தமான நிலமா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. மருத்துவ மற்றும் ரசாயன பரிசோதனையின் முடிவுகளுக்கு பிறகே பாலினம், இறந்த காலகட்டம் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும் என அஸ்லி கூறினார். தற்சமயத்திற்கு திடீர் மரணம் என அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் யூகங்களை கிளப்பி விசாரணைக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். நாட்டில் தமிழ் ரேப் இசை பாடகர்களை பார்த்திருக்கிறோம்.
தமிழும் ஆங்கிலமும் கலந்து ரேப் செய்யும் பாடகர்களையும் கண்டுள்ளோம். அவர்களில் சற்று தனித்து தமிழிலும் மேண்ட்ரின் மொழியிலும் ரேப் செய்து அசத்தி வருகிறார் சுங்கைபுலோவை சேர்ந்த 35 வயது பொன்முகிலன் சேகரன். ஆனால் இவர் பரிச்சயமானது என்னவோ ஊஷி ஜே, அதாவது நான் ஜே என்ற பெயரால் தான். ஜே என்பது வீட்டில் அழைக்கும் பெயர். அதனுடன் மேண்ட்ரினையும் சேர்த்து அவர் ரிமிக்ஸ் செய்து விட்டார். இன்று அதுவே உள்ளூர் ரேப் இசை உலகில் அவரை அடையாளம் காட்டும் பெயராக நிலைத்துவிட்டது. ஹோட்டல் நிர்வாகத் துறையில் டிப்ளோமா பெற்றவரான ஜே சிறுவயதிலிருந்தே சீன மொழியை கற்று வந்துள்ளார். மேண்ட்ரின் பாலர் வகுப்பிலும் பின்னர் ஆரம்ப பள்ளியிலும் கற்றவர். இடைநிலை பள்ளியிலும் மேண்ட்ரின் வகுப்பை தொடர்ந்துள்ளார். மேண்ட்ரின் மொழியாற்றல் உள்ளூர் ரேப் உலகில் அவர் காலுன்ற பெரிதும் துணையாக இருந்துள்ளது. கடந்த ஆண்டு பாடகி ஜாஸ்மினுடன் இணைந்து யூ டு நோ மீ என்ற சீன புத்தாண்டு பாடல் வைரலானது. 恭喜恭喜恭喜你！我是 J Black China Boy， 祝福你。黑皮男孩 rap 华语，马来西亚没问题。从小到大每个文化一直在我心里。哎，新年快乐 ，fam 朋友来了，脚步跟着节拍，哦，帅哥来了。 தமிழ் வரிகளிலும் மேண்ட்ரினில் ரேப்பும் அவர் செய்த அட்டகாசம் நேயர்களை பெரிதும் கவர்ந்தது. அதை தாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என கூறிய ஜெய் திடீரென உலகம் முழுவதும் தனது ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாக கூறினார். 15 வயதில் பள்ளியில் மலாய் கவிதை ஒப்புவிக்கும் போது தனக்கு முதலான அந்த ரேப் யோசனை தோன்றியதாக கூறும் ஜெய் உள்ளூர் ரேப் இசை ஜாம்பவன்களான யோகி பி, டாக்டர் பர்ன், ஸ்டைலோ பண்ணவன் போன்றவர்களை முன்மாதிரியாக கொண்டுள்ளார். இறுதியில் தனது சகோதரர் மற்றும் உறவினருடன் சேர்ந்து ஆதித்யான்ஸ் என்ற குழுவை உருவாக்கி ஸ்டைலோ மன்னவனின் வழிகாட்டுதலின் கீழ் தனது திறமைகளை வளர்த்து கொண்டார். சீன பள்ளியில் சேர்ந்து தன் ஆசையை நிறைவேற்றிய தந்தையே தனது ஹீரோ என கூறினார் இந்த கருப்பு சீன பையன்.